நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 18ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு புதன்கிழமை. எக்ஸ்பிரஸ் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய சிறப்பு தினமாம் நமது சங்கத்தின் ஆத்தா அவர்கள் தனது 50வது அகவையில் காலடி எடுத்து வைக்கின்றார். இந்த செய்தியையொட்டி எமது நண்பர்களை சந்தித்த போது எடுக்கப்பட்ட காணொளியை நீங்கள் இப்பொழுது கேட்டும் பார்த்தும் மகிழலாம். இனிய வணக்கம். இன்று 50வது அகவையில் காலடி எடுத்து வைக்கும் எனது ஆத்தாவிற்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹவ் அ லவ்லி டே. என்ஜாய் யர் டே. உங்களில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, நீங்கள் ஒரு தைரியமானால் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். சில வேளைகளில் டப்பண்டு வெடிப்பீங்க, ஆனால் அதுக்கு பிறகு ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை நினைச்சு உருகுவீங்க. ஸோ எங்களோட சங்கத்தில் இருக்கிற ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு தூண் சங்கத்துண்ட. நான் சொல்கிறது 24 hours சிசிடிவி எங்கட. ஸோ உங்களால் தான் எங்களோட சங்கம் ஓடுறதுன்றதை யாருமே மறுக்க இயலாது. ஸோ இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஆளும் எங்களோட சங்கத்துக்குள்ளே தேவை தான். சில நேரத்தில் எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லை தான், ஆனால் உங்களுடைய மாற்றங்கள், நிறைய மாற்றங்களை நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் ஆரம்பத்தில் Februaryயில் ஸ்டார்ட் பண்ணினதுக்கும் இப்போவும் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அது நல்ல மாற்றங்களே. அந்த மாற்றங்கள் எப்போவுமே உங்கள் வாழ்வியலில் சிறப்பான ஒரு அமைய வேண்டும். சிறப்பான அந்த மாற்றங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பானது. அந்த சிறப்பான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தூக்கி விட வேண்டும். மென்மேலும் நல்ல ஒரு இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். நீண்ட ஆயுளோட நீண்ட காலம் இந்த சங்கத்துடன் தொடர்ந்து உங்களுடைய அதே ஜோவியலுடன் இருக்க வேண்டும் என்று எனது அவா. என்றும் அன்புடன் உங்கள் மகன். நன்றி, வணக்கம். எங்கள் எக்ஸ்பிரஸ் இல்லத்தின் தேவதையே, உனக்கு 50வது பிறந்த தின வாழ்த்தை சொல்ல வானத்து தேவதைகள் முந்தியடித்து நிற்கையில் நாங்கள் ரோஜா பூ ஒன்றை தேடினோம். ஒற்றை ரோஜா தருவதற்காக தேடினோம். ஆனால் ரோஜா தோட்டமே முந்தியடித்து நிற்கின்றது உனக்கு வாழ்த்து சொல்ல. பரவாயில்லை, ஸ்ரீலங்காவில் ஒரு கருவாப்பட்டையை தேடினேன். 50 கிராம் கருவாப்பட்டை கிடைத்தது உனக்கு வாழ்த்து சொல்ல. கருவாப்பட்டையை தந்து உனக்கு 50வது பிறந்த வாழ்த்துக்களை சந்தோஷமாக சொல்லுகின்றோம். ஜெர்மனியிலிருந்து கஜன். 50வது அகவை காணும் எங்கள் அன்பு தோழி, சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கஜனிக்கு பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று போல் என்றும் இதே கலகலப்புடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஹாவ் அ குட் ஒன். தேங்க் யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கயனி. 93 எக்ஸ்பிரஸ் குரூப்பை தனது முதுகெலும்பா தூக்கி கொண்டிருக்கும் கயனி அவர்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் கயனி. இனிய புன்னகவை நாள் வாழ்த்துக்கள் கஜனி. இன்று உங்களுக்கு 50வது பிறந்த நாள். நீங்கள் உங்களுடைய வாழ்விலே எல்லா சுகங்களையும் பெற்று நீடூடி காலம் வாழ எல்லாம் வல்ல கல்வியங்காட வீரபத்திர பெருமானை வேண்டி நிற்கின்றேன். நன்றி. அப்பாவின் நன்றி கயனிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். எங்கள் அன்பு தோழி கயனிக்காவுக்கு எங்களது சிறப்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உரித்தாக. இந்த 50வது அகவையில் சீரும் சிறப்புடன் வாழ எங்களது வாழ்த்துக்கள். ஹாய் கஜனி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இன்று போல் என்றும் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துகிறேன். இந்த குரூப்பில் நீங்கள்லாம் கொண்டு நடத்துகிறாள். இப்போ இருக்கிற மாதிரி சந்தோஷமாக பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துகிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து கஜனி. உங்களோட சேவை இந்த குரூப்புக்கு மிகவும் தேவை. ஸோ நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக நீண்ட காலம் எங்களோட பயணிக்கணும். விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் காட் பிளஸ் யூ. வணக்கம் கஜினி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ஜாய் யூ டே. எல்லா அருளும் பெற்று கடல் ஆசையோடு எப்போவுமே கலகலப்பாக சந்தோஷமாக சிரிச்சிருங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர். அகவை 50ல் கால் பதிக்கும் கஜனி அம்மா, தாய்க்கிழவி,
மனிசி என செல்லமாக எக்ஸ்பிரஸ் குழுவினரால் அழைக்கும் நண்பி கஜனிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இரவு பகல் பாராமல் எக்ஸ்பிரஸ் குழுவில் தீயாய் உழைக்கும் கஜனிக்கு நெல்லூர் கந்தனின் துணையால் நீண்ட ஆயுளுடன் வாழ்கவென வாழ்த்துகின்றேன். கனடாவிலிருந்து புவனி. ஹாப்பி 50th பர்த்டே கஜனி. நீண்ட காலம் எல்லா செல்வமும் பெற்று வாழணும் என்று வாழ்த்துறன். லண்டன்ல இருந்து சுரேஷ் குமார். 50வது பிறந்த நாளை கொண்டாடும் கஜனி ஆத்தா, என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கஜனியை பற்றி சொல்லப்போனால், கஜனி எங்களோட குரூப்புக்கு, எக்ஸ்பிரஸ் குரூப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு தூண். கஜனியில் பெருமையை சொல்கிறதுக்கு அளவில்லை. ஒரு பொறுமைசாலி. நாங்கள் எவ்வளவுதான் கழுவி ஊற்றினாலும் கஜனி எப்பவும் எல்லாத்தையும் கேட்டு ஒருவரோடையும் கோவப்படாது. சந்தோஷமாக இருக்குது. 24 hours இந்த குரூப்புக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போகலாம், அளவு கணக்கு இல்லை. ஆத்தாவுக்கு இந்த குரூப் நாங்கள் எல்லாரும் அடிமை. ஆத்தாண்ட அன்புக்கு, ஆத்தாண்ட கடியும் சில நேரம் தாங்க இயலாதுதான். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னென்ன பேரை சொல்ல வார்த்தை இல்லை, இருக்குதான், வெளியில் வருவதில்லை. நன்றி. இனிய 50வது பிறந்த தின வாழ்த்துக்கள் கஜனி. இன்று போல் இன்றைக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேணும் என வாழ்த்துகின்றேன். நேராக வந்து உங்களோட பிறந்த நாளை உமக்கு சமூகம் அளிக்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் நாங்கள் எமது நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த வீடியோவை செய்து அனுப்புறதுல எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு சரியான பிஸியாக போயிட்டேன். கடைசி நேரம் அனுப்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்குதோ தெரியல. சந்தோஷமாக இருங்கோ. ஓகே கஜனி, பாய். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நன்றியும் எங்கள் சபையின் அம்மாவுமாகிய திருமதி கஜனி அவர்களின் பிறந்த நாள் என்று அவர்களை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கஜனி அவர்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமாகவும் சுமீட்சமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடையும் அவரும் அவர்தம் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ பிறந்த நாளில் வாழ்த்துகிறேன். அவருடைய தொழிலிலும் அவருடைய தொழில் பெரிய சேவை, அவருடைய சேவையில யாரும் நினைக்க முடியாது. அதனால் அவருடைய தொழில் சிறப்பாக அமைய வேண்டும். அவர் செயலும் சிறப்பாக வாழ வேண்டும். சந்தோஷமாக சுபீட்சமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவரை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் இந்த சிறப்பு செய்திகள் நிறைவு காண்கின்றன. மீண்டும் இன்னொரு சிறப்பு செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் சிநேகமுடன் பரணிதரன் சிவலிங்கம்.